யோகினிகளுடைய ஒரு இடம்னு ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வட்ட வடிவில் இருக்கும் அந்த கோவில். அதில் வந்து நடுவில் அம்பாள் இருப்பாள், துர்கா தேவி, பார்வதி தேவி இருப்பாள். சுற்றிலும் வந்து 64 யோகினிகள். அவங்க இந்த யோகினி கோவில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து சௌசாத் கோவில்னு சொல்லுவாங்க. சௌசாத் அப்படின்னா 64 ஹிந்தியில். அதனால் 64 யோகினிகள் இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போனால் நாங்கள் பார்த்தோம். உள்ளே நுழையும் பொழுதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காது. இந்த மாந்திரீகர்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யோகினிகளை அவங்க வந்து பிடிச்சி அதுக்கான மந்திரங்களை சொல்லி அவங்கள வந்து தங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து இந்த பொம்மை மாதிரி பயன்படுத்துறது, அவங்கள அழிக்கிறதுக்கு செய்கிறது, அந்த மாதிரி எல்லாமே அந்த அந்த தாந்திரிக் கல்ட்டுங்கிறது ரொம்ப மோசமாக போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேசத்தில் 4 கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க யோகினிகளுக்கு. 64 யோகினிகளுக்கு அந்த எல்லாமே ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இது ஒன்று. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறது இந்த கோவில் மட்டும்தான். குலஞான நிர்ணய அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. இது எப்படி வந்தது, இந்த குலஞான நிர்ணய அப்படிங்கிறது எப்படி வந்தது, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நேபாளத்தில் இன்றைக்கும் இந்த நூல் வந்து அவங்களுடைய பொக்கிஷமாக வச்சு பாதுகாக்கிறாங்க. அவங்க இந்த யோகினிகளை எல்லாம் வந்து ரகசியமாக வழிபடுங்க. அங்கே ஜாஸ்தி இந்த வழிபாடு, யோகினிகள் வழிபாடுங்கிறது நேபாளத்தில் ரொம்ப அதிகம். இன்றைக்கும் காடுகளில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். யோகினி அப்படின்னு சொன்னாவே ஒன்றிணைந்த சக்தி. யோகம்னா என்ன, இல்லை யோகான்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வஜ்ராசனத்தில் போடுறது, இல்லைன்னா இந்த மாதிரி போஸில் நிற்கிறது தான் யோகா, தியானம் பண்ணணும். யோகான்னாவே யோகம் அப்படின்னாவே ஒன்றாக இணைவது. இட்ஸ் a ஸ்டேட். ஆமாம், மனம், ஆத்மா, உடம்பு எல்லாம் வந்து ஒரு ஒன்றாக சேர்ந்து இருப்பது யோகம். அதான் யோகினி அப்படின்னா ஒன்றாக இணைந்த சக்தி. இந்த யோகினிகளை பற்றி இன்னொன்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவன் வந்து அசுரவதம் பண்ணும் பொழுது அஷ்டபைரவர்களை அவர் வந்து தோற்றுவிக்கிறார், தனக்குள்ளே வந்து தோற்றுவிக்கிறார். இந்த அஷ்டபைரவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 7 பைரவர்களை அவங்க வந்து தங்களிடம் வந்து உற்பத்தி செய்கிறார்கள். ஆக அவங்களும் 64 பைரவர்கள் ஆகிறாங்க. இந்த 64 பைரவர்களுடைய பைரவியாக இந்த 64 யோகினிகள் சேர்றாங்க. நமஸ்காரம். நமக்கு வந்து இந்த யோகினிகள் 64 யோகினிகள் அப்படின்னும்போது நமக்கு இந்தியாவில் 2 இடத்துல இருக்குது இல்லையா? அதில் மெயினாக ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் வந்து இது அதே நேரத்தில் அமானுஷ்யமாகவும் சொல்லுவாள். எல்லாருமே வந்து ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கக்கூடியது. நிறைய தந்திர மார்க்கத்தில் இருக்கிறவாள்லாம் அவசியம் போக வேண்டியது ஒன்று காமாக்கியான்னு சொன்னோன்னா, இன்னொன்று வந்து இந்த யோகினிகளுடைய ஒரு இடம்னு ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் உங்களுடைய பயண அனுபவங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததா அப்படின்றதெல்லாம்? அமானுஷ்யமா? ஆமாம். ஓகே ஓகே. நாங்கள் போனதே வந்து ஒரு அதிசயம்னா, நாங்கள் போனோம் அந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் போனது வந்து பூரி, அங்கே போய் ஜெகநாதர், அது வந்து சக்தி பீடம். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. அங்கே வந்து விமலா தேவி, அது பிமலான்னு சொல்லுவாங்க. அவள் தான் அங்கே கேந்திர நாயகி, க்ஷேத்திரபாலகி அவள் தான். அவளுக்கு தான் எல்லாமே முதல்ல, அதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லாம் வரும். இவர் வந்து அவளுடைய க்ஷேத்திரத்தில் எப்படி வெங்கடாஜலபதி அங்கே வந்து வராகர் க்ஷேத்திரத்தில் இருக்காரோ, அந்த மாதிரி வந்து அந்த விமலா தேவியினுடைய க்ஷேத்திரத்தில் இருக்கிறதால அந்த சக்தி பீடத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் போய்ட்டு அங்கேருந்து நிறைய இடங்களை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ வேறு இடத்துக்கும் நாங்கள் போகணும், பயணப்படும். நிறைய இந்த லிங்கதாரணி அதெல்லாம் பார்க்க போனோம். நாங்கள் பார்க்க போகும்பொழுது இங்கே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த டிரைவர் சொன்னார், சரின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போனோம். போனால் ரொம்ப ஒரு வித்தியாசமான கோவிலாக அந்த கோவில் இருந்தது. அந்த ஒரு வட்ட வடிவில் இருக்கும் அந்த கோவில். அதில் வந்து நடுவில் அம்பாள் இருப்பாள், துர்கா தேவி, பார்வதி தேவி இருப்பாள். சுற்றிலும் வந்து 64 யோகினிகள். அவங்க இந்த யோகினி கோவில் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து சௌசாத் கோவில்னு சொல்லுவாங்க. சௌசாத் அப்படின்னா 64 ஹிந்தியில். அதனால் 64 யோகினிகள் இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போனால் நாங்கள் பார்த்தோம். அங்கே உள்ளே நுழையும் பொழுதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காது, ஒரு மாதிரி ஒரு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு
அலைகள், சக்தி அலைகள் இருக்கிற இடமாக அந்த இடம். பொதுவாக அங்கே போகிறவ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஆமாம் ஆமாம், அது ஒரு ஹாப்பியாக இருக்காது அங்கே போனால். போகிறோம் அம்பாள் அப்படியே பரவசமாக பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அங்கே பார்த்தா இந்த யோகினிகள் எல்லாமே ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த ஒரு யோகினி மாதிரி இன்னொரு யோகினி இருக்க மாட்டான். இந்த ஹேர் ஸ்டைல்லேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, அவளுடைய வாகனம், இதெல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகினியாக அங்கே வந்து இருப்பாங்க. அந்த 64 யோகினிகள். ஆனால் எல்லாமே செதஞ்சிருக்கு. அந்த மூக்கு செதஞ்சிருக்கும், கை உடஞ்சி போயிருக்கும். நடுவில் வந்து அம்பாள் துர்காதேவி, அவள் தான் வந்து எல்லாரையும் இது பண்ணுறோம், ஹெட்டாக இருக்கிறா. இந்த 64 யோகினிகள் அங்கே வந்து அவங்க இருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த இந்து மதத்தில் பல்வேறு சமயங்கள் நிறைய இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. சைவம், வைஷ்ணவம், அப்புறம் வந்து பைரவர் வழிபாடு, நிறைய அந்த மாதிரியெல்லாம் காபாலிகர்கள், இப்படியெல்லாம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிஞ்சு அதில் வந்து ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதர்வண வேதம், அதுக்கப்புறமா வந்து அந்த அதர்வண வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், அதில் நிறைய வந்து இந்த தந்திர சாஸ்திரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து அது பிரயோகம் பண்ணுறது, பிரயோக மந்திரங்கள் அப்படிங்கிறது. இது நாள் போக்கில் என்னாச்சு அப்படின்னா, அவங்கெல்லாம் அதை பிரயோகம் மாதிரி பண்ணுறப்போ தேவையானவர்கள் அவங்க அதாவது நெகட்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்திரீகர்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யோகினிகளை அவங்க வந்து பிடிச்சி அதுக்கான மந்திரங்களை சொல்லி அவங்கள வந்து தங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து இந்த பொம்மை மாதிரி பயன்படுத்துறது, அவங்கள அழிக்கிறதுக்கு செய்கிறது, அந்த மாதிரி எல்லாமே அந்த தாந்திரிக் கல்ட்டுங்கிறது ரொம்ப மோசமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் தான் ஆதிசங்கரர் அவர் வந்து இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த சிவனே அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இது எல்லாத்தையுமே வந்து அவர் விளக்கிட்டு இந்து மதம் அப்படின்னு சொன்னால் வந்து சைவம், வைஷ்ணவம், அந்த மாதிரி சாக்தம், அப்புறமா வந்து சூரிய வழிபாடு, அப்புறமா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி 6 நிலையில் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார். நிறைய இந்த மாதிரியான தாந்திரிக் இதையெல்லாம் வந்து அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒழிச்சது எல்லாமே அவர் வந்து சரி பண்ணார். அதனால தான் இன்றைக்கு நம்ம இந்து மதம்ங்கிறது இன்றைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஆதிசங்கர். ஸோ இந்த மாதிரி இந்த தாந்திரிக் முறைகளில் நிறைய செய்கிறது அப்படிங்கிறது வந்து 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறைய ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த முறைகள் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு முன்னாடியே ஆதிசங்கரை தோன்றினான்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த ஏஜ் காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது இது இல்லை, இந்த தாந்திரிக் இதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தாந்திரிக்லேயே வந்து பார்த்தோம்னா தட்சிணாச்சாரம், வாமாச்சாரம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வாமாச்சாரம் அப்படின்னு இருக்கக்கூடியதில் வந்து நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இதெல்லாம் வந்து சௌந்தரிய லஹரி, அப்புறம் வந்து அதெல்லாமே நம்மளுக்கு வந்து தந்திர மார்க்கம் தானே. ஸோ இந்த தந்திர மார்க்கத்தில் நல்லதும் இருக்குது. எப்படி நீங்கள் மாந்திரிகம் சொல்கிறீங்களோ அது மாதிரி தந்திர மார்க்கத்தில் நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மிக்கு எல்லாமே லக்ஷ்மி தந்திரம்லாமும் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி வேண்டாத செய்கிறவாளுமே நிறைய இருக்கா, நிறைய பெருக ஆரம்பிச்சு இந்த யோகினியெல்லாம் நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த பகுதியில் ஆண்ட அரசனே இவங்க செய்கிற அந்த இதெல்லாம் தாங்க முடியாமல் இந்த சிதைவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் ஆண்ட மன்னன் வந்து அதை அழிச்சிட்டான். அதனால தான் நம்ம தேசத்தில் 4 கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க யோகினிகளுக்கு. 64 யோகினிகளுக்கு அந்த எல்லாமே ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இது ஒன்று. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறது இந்த கோவில் மட்டும்தான். அது செதைச்சி எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த நடுவில் இருக்கிற துர்கைக்கு இப்போவும் பூஜை பண்ணுறாங்க. அவர் வந்து பூஜை பண்ணுறாரு. இந்த யோகினிகளுக்கும் அவங்க வந்து அது இந்த வஸ்திரம்லாம் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு முழுமையான பூஜை அப்படிங்கிறது வந்து இதில் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 64 யோகினிகள் அப்படின்னு இவங்க யார் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து காலப்போக்கில் சிதைந்து போனது. இப்போ நிறைய கலாச்சாரங்கள் சிதைந்து போன மாதிரி இதுவும் வந்து சிதைந்து ஒரு மாதிரி ஒரு அழிஞ்சு போன விஷயம். அதனால் வந்து இந்த 64 யோகினிகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப உயர்வானவர்கள். இவங்க எப்படி வந்தாங்க, எந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இதில் சொல்கிறாங்க வந்து இந்த ஒரு இருக்குது குலஞான நிர்ணய அப்படிங்கிற ஒரு
நூல் இருக்குது. இது எப்படி வந்தது, இந்த குலஞான நிர்ணய அப்படிங்கிறது எப்படி வந்தது, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நேபாளத்தில் இன்றைக்கும் இந்த நூல் வந்து அவங்களுடைய பொக்கிஷமாக வச்சு பாதுகாக்கிறாங்க. அவங்க இந்த யோகினிகளை எல்லாம் வந்து ரகசியமாக வழிபடுங்க. அங்கே ஜாஸ்தி இந்த வழிபாடு, யோகினிகள் வழிபாடுங்கிறது நேபாளத்தில் ரொம்ப அதிகம். இன்றைக்கும் காடுகளில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். அவங்க அப்படி தான், கேரளாவில் இருக்கிற மாதிரி, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மாதிரி தான் அவங்களும் அந்த மாதிரி வழிபாடு செய்கிறாங்க. இந்த குலஞான நிர்ணயா அப்படிங்கிற நூலை வந்து மத்ஸ்யேந்திரர் அவர் தான் வந்து இதை எழுதினார். அவர் எப்படி எழுதினார் அப்படின்னு சொன்னால், சிவன் வந்து குப்சிகா அப்படிங்கிற ஒரு தேவி, அவள் பார்வதி தேவி தான், அவளுக்கு அந்த பேர், அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த குப்ஜிகா அப்படிங்கிற பேர். அவளுக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி, அண்டத்தை பற்றி ரகசியங்களை எல்லாம் அவர் வந்து சொல்கிறார். அப்போ ஒரு நதிக்கரையில் உட்காந்து அவர் சொல்கிறார். இப்படி இந்த அமர்நாத்தில் பார்வதிக்கு சிவன் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் அது சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த ஆற்றில் நீந்தி கொண்டிருந்த ஒரு மீன் வந்து இதெல்லாம் கேட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மீனே பிறகு வந்து மத்ஸ்யேந்திரர் அப்படிங்கிற ஒரு முனிவராக அது அவதாரம் எடுக்கிறது. அதை எடுத்து சிவன் சொன்னதையெல்லாம் வந்து இந்த இதில் நூலில் வந்து ஒரு ஏடாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அம்பாளுடைய அத்தனை விஷயங்களையும் அதில் வர்ணிக்கிறது. அந்த நூலில், அந்த ஏடில் இதெல்லாம் வருது. இந்த ஸ்ரீசக்கரம்னு வரும்பொழுது அதில் வந்து 64 யோகினிகள், அவங்க வந்து 64 அந்த நிலைகளில் அவங்க காட்சி கொடுக்கும். 64 இடங்களில் அவங்க காவல் தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே அவர் வந்து அந்த நூலில் வந்து விவரிக்கிறார். யோகினி அப்படின்னு சொன்னால் மந்திரக்காரி, சூன்யக்காரின்னு அப்புறம் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாக அவள் வந்து ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள், அம்பாளுடைய அந்த அணுக்க தொண்டர்களாக அந்த 64 மூலைகளில் அவங்க காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம திருப்பி தேவி மகாத்மியத்துக்கு தான் போகணும். தேவி மகாத்மியத்தில் வந்து துர்கா தேவி அவங்களோட போரிடும் பொழுது, அசுரர்களோட போரிடும் பொழுது காளியாவை தோற்றுவிக்க. ஏன்னா காளி தான் ரொம்ப அவளுடைய உக்ரஸ்வரூபம். துர்கையனுடைய ரொம்ப உக்ரஸ்வரூபம் வந்து காளி. அதனால் காளியை தன்னிடமிருந்து அவள் தோற்றுவிக்கிறாள். காளி கருப்பாக இருக்கா, காலத்திற்கு உரியவள் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அவள் வந்து இந்த அஷ்ட மாத்திருக்கா சக்தி அப்படிங்கிற மாதிரி 8 தேவிகளை, அவள் 8 யோகினிகளை அவள் வந்து தன்னிடமிருந்து அவள் தோற்றுவிக்கிறாள். அவங்க எல்லாருமே இந்த பிராமி, மகேஸ்வரி, வாராகி, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம். இந்திராணி, நாரசிம்ஹி, கௌமாரி, இவங்கெல்லாம் வராங்க. அந்த 8 முதல்ல நம்ம இப்போ சப்தமாதர்கள்ங்கிறது கோவிலில் இருக்கும். இவள் வந்து 8 மாத்திருக்கா சக்திகளை இவள் தோற்றுவிக்கிறாள். அந்த 8 பேரும் ஏன்னா இவங்களுக்கு படைகள் வேணும், அதை வந்து பெருக்கிக்கிட்டே போகணும். அதனால் அந்த 8 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களிடமிருந்து ஒவ்வொருத்தட்டமிருந்து 7 யோகினிகள், படை வீரர்கள், அவங்கள வந்து எல்லாம் தளபதிகள் மாதிரி பெரிய வீரி சூரியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள தோற்றுவிக்கிறாங்க. ஸோ அவங்க இப்படி இந்த மாதிரி 64 யோகினிகளாக அவங்க மாறுகிறார்கள். இந்த 64 யோகினிகளும் ஒவ்வொருத்தரும் 1 கோடி யோகினிகளை அவங்க வந்து தோற்றுவிக்கிறார்கள். இதுதான் வந்து இந்த தேவி மகாத்மியத்தில் போரிடுகின்ற சக்திகள். அப்போது அந்த சக்திங்கிறது அந்த இடத்துல மிகப்பெரிய நிலையில் இருக்குது. யோகினி அப்படின்னு சொன்னாவே ஒன்றிணைந்த சக்தி. யோகம்னா என்ன, எல்லாம் யோகான்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வஜ்ராசனத்தில் போடுறது, இல்லைன்னா இந்த மாதிரி போஸில் நிற்கிறது தான் யோகா, தியானம் பண்ணணும். யோகான்னாவே, யோகம் அப்படின்னாவே ஒன்றாக இணைவது. இட்ஸ் a ஸ்டேட். ஆமாம், மனம், ஆத்மா, உடம்பு எல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து இருப்பது யோகம். அதாவது யோகினி அப்படின்னா ஒன்றாக இணைந்த சக்தி. ஆக அந்த ஒன்றாக, அதாவது ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறது சக்தி வந்து, அப்படி பதஞ்சு இருக்கிறது வந்து யோகினி. ஸோ அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு யோகினியுமே இருக்கிறார்கள். ஆக 64 கோடி யோகினிகள் தோன்றுகிறார்கள். இந்த 64 யோகினிகளும் வந்து துர்க்கையை, அவங்க வந்து அம்பாளை, பார்வதியை அவங்க வந்து துதிக்கிறாங்க. இதுதான் அந்த யோகினிகளுடைய வரலாறு அப்படிங்கிறது. இவங்க எல்லாருமே அந்த தேவி மகாத்மியம் போரில் இவங்கெல்லாம் இருந்து அவங்க போரிடுகிறார்கள்.
இதெல்லாம் செய்கிறாங்க. திருப்பி அவங்க எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த ஸ்ரீசக்கரத்தில் இவங்க எல்லாருமே குடியிருக்கிறார்கள். ஏன்னா அத்தனை எப்படி வந்து ராமருக்கு வானரப்படைகளெல்லாம் வந்ததோ அந்த மாதிரி வந்து துர்க்கைக்கு இந்த 64 கோடி யோகினிகளும் அவங்க சண்டை போட்டு அவங்களுடைய எல்லா அசுரர்களை எல்லாம் வென்று விட்டு, இதை நம்ம எப்போவும் மாதிரி இதை குறியீடாகவே எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற அசுரர்களை அழிப்பதற்கு வெவ்வேறு விதமான சக்திகள், இப்போ மூக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுவாசம் மூலமாக நம்முடைய அந்த தீய சக்திகளை எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறத நம்ம அழிக்கலாம். இந்த மாதிரி கண்ணுன்னா நல்லதை பார்க்குறது, காந்தியடிகள் சொன்ன மாதிரி நல்லதை பார்க்குறது, நல்லதை பேசுகிறது, நல்லதை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவாக நம்ம அந்த கொண்டு வரும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது அழியிறது. ஸோ ஒவ்வொரு அவயவமே நமக்கு துணை புரிகிறது இந்த அசுர சக்தியை வந்து அழிப்பதற்கு. மனம் மட்டுமல்ல, தேகமும் கூட மாதிரி கெட்ட இது போகாதே, தலையே நீ வணங்காய் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லாததே கிடையாது. தலையே நீ வணங்காய், சுவாமிக்கு மட்டும் தலை வணங்கு, மற்றவங்களுக்கெல்லாம் தலை வணங்காதே அப்படின்னு சொல்லி, கையா நல்ல காரியத்தை பண்ணு. ஸோ எல்லா விதமான அவயவங்களும் அத்தனையுமாக சேர்ந்து நல்லதை செய்கிறது, அசுர சக்தியை அழிக்கிறது. இதுதான் வந்து இந்த 64 யோகினிகளுடைய அந்த ஒரு தன்மை, ஒரு குறியீடாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ 64 கோடி யோகினிகளும் வந்து அம்பாளிடம் திருப்பி அந்த ஸ்ரீசக்கரத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. இது இப்படி இருக்கிறது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து யோகினிகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன சக்தி. இவங்களை வெவ்வேறு விதமாக சொல்கிறதெல்லாம் உண்டு. அதாவது கிராம தேவதைகளாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த யோகினிகள் தான். அவங்க எல்லாமே சின்ன சின்ன சக்தி தான். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு கிராம தேவதை இருக்கா அப்படின்னு சொன்னால், அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு கன்னி பெண்ணாக இறந்து போனவன், அதே மாதிரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து, ஏன்னா அவங்கெல்லாம் ஃபுல் சக்தியாக இருப்பாங்க. இப்போ கன்னி பெண் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து அவளுக்குள்ளே அவ்வளவு சக்தி இருக்கும். அதேமாதிரி நிறைய மாத கர்ப்பிணின்னா கேட்கவே வேணும், அவ்வளவு மாசாணி அம்மன் எல்லாம் அப்படி தானே. அது மாதிரி வந்து அந்த சக்தி வந்து முழுமையாக இருக்கும். அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சக்தி வந்து அங்கேயே இருக்காது, எங்கேயும் போகாது, அது அங்கேயே அது பிரதிஷ்டை ஆகிடுது. அப்படி ஆகும்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அவளை தெய்வமாக வழிபட்டு அப்படியே காலந்தோறும் அப்படியே வந்து அவள் கிராம தேவதையாக ஆயிடுறா. அவள்கிட்ட போய், ஏன்னா அவள் உள்ளூர் தேவதை, உள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் அவளுக்கு தெரியும். துர்க்கைக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய எல்லா உறவினர்கள் பேரெல்லாம் அந்த கிராம தேவதைக்கு தெரியும். அதனால தான் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. குலதெய்வ வழிபாடை மறக்கவே கூடாது, செஞ்சாகணும். மற்ற எதை செஞ்சாலும் செய்யலைன்னாலும் குலதெய்வ வழிபாடும் பித்ரு கடன் ரெண்டுத்தையுமே செய்யுங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இந்த மாதிரியான கிராம தேவதைகள், அப்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு தேவதை அப்படின்னு சொன்னால் ஏராளமான கிராமங்கள், ஏராளமான ஊர்கள், அதிலே இருக்கின்ற தேவதைகள், அவங்களெல்லாம் அந்த சக்தியினுடைய அம்சங்களாக அவங்க இருக்காங்க. அப்படியே பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த யோகினிகள் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க தான் இந்த 64 யோகினிகளாக வரையறைக்கப்பட்டு இவங்க தெய்வங்களாக வழிபட ஆரம்பித்தார். ஆனால் ஒவ்வொருத்தருமே அந்த சக்தி கேந்திரமாக இருக்கிறதால அவங்களுக்குன்னு ஒரு மந்திரம். இப்போ நம்ம அந்த கோவிலில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த தியான ஸ்லோகம் இருக்கும். அவங்க எந்த மாதிரி நிற்கிறாங்க, எந்த மாதிரி அவங்களுடைய கைகள் இருக்குது, எந்த மாதிரி வாகனம் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதற்குரிய தியான ஸ்லோகம். அப்போ அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அவளை துதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு அந்த சக்திங்கிறது பிரவாகம் ஆரம்பிக்கிறது. அப்போ அவளை வந்து வசப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி வசப்படுத்தும் போது இப்போ நம்ம துர்க்கையை போய் வசப்படுத்த முடியாது. இந்த யோகமாயா, அப்புறமா வந்து மகாமாயா, அவளையெல்லாம் நம்மளால் வசப்படுத்த முடியும். இந்த குட்டிகளையெல்லாம் நம்மளால் வந்து வசப்படுத்த முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யோகினிகளை எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து வசப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரங்களின் மூலமாக வசப்படுத்திட்டு அதை அவங்கள வந்து தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த நெகட்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலேயே பார்க்கலாமே, அந்த அவர் மந்திரவாதி, அவருக்கு எதிராக மந்திரவாதி வந்து இந்த காளியை வசப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி வரும். அவர் வசப்படுத்திட்டு நான் வந்து அவளை காமிக்கிறேன், நீ முருகனை காமிக்கிறியா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, காலம் முழுக்க இந்த அருணகிரிநாதர் மேலே பொறாமை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. இதுதான் இந்த கல்ட்டு தான் வந்து எல்லா இடங்களிலையும் இந்த யோகினியினுடைய நிலைகளில் வந்துட்டு இருந்திருக்கு. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது வேண்டியதில்லை அப்படிங்கன்னா, எப்போவுமே ரொம்ப ஒன்று மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து தானாகவே அழிந்து விடுகிறது. அந்த வகையில் இந்த யோகினி வழிபாடு அப்படிங்கிறது அழிந்து போச்சு. இந்த யோகினிகளை பற்றி இன்னொன்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவன் வந்து அசுரவதம் பண்ணும் பொழுது அஷ்டபைரவர்களை அவர் வந்து தோற்றுவிக்கிறார், தனக்குள்ளே வந்து தோற்றுவிக்கிறார். இந்த அஷ்டபைரவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 7 பைரவர்களை அவங்க வந்து தங்களிடம் வந்து உற்பத்தி செய்கிறார்கள். ஆக அவங்களும் 64 பைரவர்கள் ஆகிறாங்க. இந்த 64 பைரவர்களுடைய பைரவியாக இந்த 64 யோகினிகள் சேர்றாங்க. சேரும்போது பைரவர் அப்படிங்கிறவரே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவங்களும் வந்து அந்த சக்தியினுடைய கேந்திரமாக இருக்கிறார்கள். இந்த சக்தியும் பைரவரும் அங்கே சேரும் பொழுது இந்த சிவசக்தி ஸ்வரூபமாக அவங்க ஆடுறாங்க. ஆக அந்த 64 பைரவர்கள், 64 யோகினிகள், அந்த வழிபாடும் கூட இருந்திருக்கிறது. இதெல்லாமே வந்து வெவ்வேறு நிலைகளில் நம்முடைய இந்து மதத்தில் ஏராளமாக இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. இதுக்கு நிறைய வரலாறுகளை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஊர்களில் இப்படி இருந்திருக்கு, அங்கே இப்படி இருந்திருக்கு, இந்த நாட்டில் அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த யோகினிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் மிக விரிவான தகவல்கள்லாம் நமக்கு வந்து அந்த ஹீராப்பூரில் பொறுத்த வரைக்கும் அந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கா எப்படி? இல்லை, ஊருக்குள்ளே தான் இருக்குது. அங்கே யாரும் போகிறதே கிடையாதுங்க. அந்த உள்ளூர் ஆட்கள் வந்து யாருமே அங்கே போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்குது. அது இப்படியெல்லாம் விரிந்து பறந்து இருந்த ஒரு அருமையான வழிபாடு. பட் க்ரௌடட் வித் இதுதான் இல்லையா, இப்போ சிட்டி மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது, பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லை, அப்படி கொஞ்சம் செக்லூடட் பிளேஸ். ஆமாம், அப்படி தான் இருக்குது அந்த ஒரு. இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி வரும். என்ன அப்படின்னு சொன்னால், மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா. அதாவது மகா சதுஷ்டி கோட்டி அப்படிங்கும்போது 64 கோடி 64 கோடி யோகினிகள், அதாவது யோகதா யோகினி இதெல்லாமே அங்கேயே வருது. அவர்களெல்லாம் வழிபட்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இந்த யோகினி கணசேவிதா, யோகினி கணங்கள் 64 கோடி யோகினி கணங்கள் வணங்கிய லலிதா தேவி அப்படிங்கிற மாதிரி வரும். தேவிக்கு சேவை பண்ணாங்க அப்படின்னு அதுலேயே வந்துடுறது. யோகினி வழிபாடு, யோகினிகள் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டதையும் இங்கே வந்து இதில் லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாஸ்கரராயர் அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு தேவி உபாசகர் இருந்தார். அவர் வந்து மகாராஷ்டிராவில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் பாஸ்கரராயபுரம்னு இப்போ கூட இருக்குது. அவர் அங்கேயே வாழ்கிற ஒரு மிகப்பெரிய பண்டிதர் அப்படிங்கிறதால அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து அவருக்கு நிறைய நிபந்தங்கள்லாம் கொடுத்து அவரை ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தாங்க. அவர் எப்போவும் நித்திய அந்த இதெல்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் எப்போவுமே அம்பாளுடைய வழிபாட்டோடு அவர் இருக்கார். அவர் வந்து ஒரு தடவை வாரணாசிக்கு போகிறார். வாரணாசிக்கு போயிட்டு அங்கே மிகப்பெரிய யாகங்கள்லாம் அவர் செய்கிறார். செய்யும்பொழுது அம்பாளே அப்படி வந்து அவருக்கு அருள் செய்கிறா எல்லாம் இருக்குது. இது மாதிரி இருந்தால் தானாகவே எப்போவுமே ரொம்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நெகட்டிவ் அதுலேருந்து எழுந்திருக்கும். அந்த மாதிரி அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் இவர் என்ன பெரிய பண்டிதர், எங்கேருந்தோ வந்து நமக்கு இங்கே இப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே பொறாமை வருது. பொறாமை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நாமாவிலேயே அவங்க சொல்கிறாங்க, மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா அப்படின்னு வருது இல்லையா. அப்போ அந்த 64 கோடி யோகினிகளுடைய பெயரை அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஒன்றும் தயக்கமே படலை. 64 கோடி யோகினிகள், அவங்களுடைய பெயர்களை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறேன், எழுதிக்கோங்க அப்படிங்கிறார். சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. கடான்னு சொல்லிக்கிட்டே இப்போ 64 கோடி எல்லோரும் எழுதுகிறாங்க. அவங்களால எழுதவே முடியல, கையெல்லாம் ஓஞ்சி போச்சு, எழுத முடியாமல் போய்ட்டுருது. அப்போ அங்கே குங்குமானந்தா அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருக்கார். அவர் பார்க்கும் பொழுது இந்த பாஸ்கரராயருடைய தோளில் ஒரு கிளி உட்காந்துருக்கு. அவருக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த கிளி உட்காந்துட்டு இதை சொல்கிறது பார்க்குறவங்களுக்கு எப்படி தோன்றுறது அப்படின்னா, பாஸ்கரராயர் சொல்கிற மாதிரி தோன்றுறது.
அவர் சொல்கிற மாதிரி அந்த டப்பிங் குரல் கொடுக்குற மாதிரி. ஆனால் அவர் அப்படி கொடுக்கல, ஆனால் அவர் தான் சொல்லிட்டு வராரு. ஆனால் அதை சொல்ல வைக்கிறது அந்த கிளி, இந்த மீனாட்சி தோளில் இருக்கிற கிளி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து அவருடைய தோளில் அந்த கிளியை உட்காந்துட்டு அதை வந்து சொல்கிறது. அவர் வந்து சொல்லிக்கிட்டே வர்றார். யாராலையும் எழுத முடியல, எல்லோரும் எங்களை விட்டா போகிறோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களுடைய பெருமை எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க எழுந்திருக்கும் பொழுது எல்லாருக்குமே அவருடைய தோளில் ஒரு ஒளி இருக்கிறது, கிளி தெரியல, ஒளி தெரிகிறது. தெரிஞ்ச உடனே அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் அந்த பாஸ்கர ராயர் அப்படிங்கிறது அவங்க எல்லாருமே அவருடைய பெருமையை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த 64 கோடி யோகினிகள் அப்படிங்கிறது வந்து லலிதா சகஸ்ரநாமத்திலையும் வருது, பல இடங்கள்லையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவங்களே திருப்பியும் அப்படியே சுருங்கி அப்படி விரிஞ்சவங்க சுருங்கி 64 மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லலிதா. அந்த சக்தியினுடைய அந்த விரிவாக்கம் திருப்பியும் வந்து அது சுருங்கிறது. இந்த 64 யோகினிகளாக இவங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அந்த வழிபாடு அப்படிங்கிறது இங்கே அநேகமாக சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நேபாளத்தில் காடுகளில் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை யாரும் வந்து முயற்சியும் பண்ண வேண்டாம், அந்த யோகினி வழிபாடும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இப்படியெல்லாம் நம்முடைய இந்து மதத்தில் இவ்வளோ அற்புதமான வழிபாடுகள்லாம் இருந்திருக்கு. காலப்போக்கில் அது வந்து மனிதனுடைய பேராசையின் காரணமாக இப்படி திரிஞ்சு போச்சு, அதனால் அது தானாகவே வழக்கொழிந்து போயிற்று அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். செப்பரேட்டாக போயிருந்தீங்களா இல்லை த்ரூ இந்த இதுதானா டூர் மாதிரி போயிருக்கு? இல்லை அப்போல்லாம் நான் சக்தி பீடங்கள் போகும்பொழுது எனக்கு கூட யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு போவேன் துணைக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போவேன். அந்த பூரி ரிசர்ச் தான், டோட்டலி ரிசர்ச் வந்து இது ஜெய் ஸ்ரீராம்னு அயோத்தியிலேருந்து இலங்கை வரைக்கும் அங்கேயும் அப்படி தான் முழுமையாக எல்லா இடங்களுக்கும் போய் நான் வந்து எழுதியிருக்கேன். அதுலேயும் அப்படி தான் நான் வந்து ஒரு ஆராய்ச்சி நோக்கில் தான் நான் போவேன். அங்கேயெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் யாத்திரையெல்லாம் போவோம். உங்களுக்கு இங்கே எவ்வளோ நேரம் இருந்தேன் இந்த ஹிராப்பில் ஒரு மணி நேரம் இருந்தேன். ஆனால் ரொம்ப ஒரு வியப்பான ஒரு கோயிலாக. ஈவினிங் ஆகிறதுக்கு அப்புறம்லாம் அங்கே இருக்க முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் போனது பகலில் தான் போனோம். அந்த ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல், தலையலங்காரம் கூட வேறு மாதிரி இருக்குது. 64 தலையலங்காரம். இப்போல்லாம் அத்தனை தலையலங்காரம் நம்ம பார்க்கவே முடியாது. அதுமாதிரி உடை அலங்காரம், அவங்களுடைய வாகனங்கள் எல்லாமே தனியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எத்தனை ஒரு கற்பனை திறனா இல்லது என்னன்னு நம்மளால் சொல்ல முடியல. அவ்வளோ அழகாக அந்த கோவில் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அது வந்து அங்கேயும் அப்படி தான் இருக்குது. மீதி 3 கோயில்களும் அந்த மாதிரி ஒரு வட்ட வடிவம். அந்த வட்ட வடிவம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதனால் அந்த அதாவது இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க, முடிவடையாத ஒரு தன்மை, அது அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். நிறைய நம்ம அந்த சக்தியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறையவே நம்ம சொல்லலாம். அந்த அதுக்குள்ளேயே அந்த வட்டம் அடிச்சுட்டு இருக்கும். அந்த சக்தி வந்து வெளியே போகாது, ஒரு உள்ளேயே பொதிஞ்சு போயிருக்கும். அதனால் அந்த மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. எல்லா அந்த யோகினிகளுடைய சக்தியும் வந்து நடுவில் அந்த துர்கா தேவி கிட்ட வருது. அந்த துர்கா தேவியே அங்கே வந்து மெயின் டெய்ட்டியாக அங்கே இருக்கு. அவளுக்கு பூஜைகள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த துர்கா தேவிக்கான பூஜை வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த யோகினிகளை மட்டும் அவங்க வந்து பூஜை பண்ணுறதில்லை. அவங்க பண்ணாமல் என்ன சிதைஞ்சு போச்சு, பின்னமானதால் துர்காதேவி நல்லா அப்படியே தான் இருக்கான். அதே மாதிரி அழகாக இருக்கும். அவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நம்ம சக்தியை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேசலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நன்றி சார், தேங்க்யூ.